மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகா கூட நம்ம விஜய் வாழணும்னு முடிவு எடுத்தது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா சரியான முறையில் தாங்க நம்ம மல்லிக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரேணுகா வந்துட்டான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மல்லியோட நிலைமை என்ன ஆகுது, மல்லி வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு நம்ம விஜய்க்கு நாக்க பிடிங்கிட்டு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு எல்லாத்த காரணம் நம்ம மல்லி தாங்க. ஏன்னா ரேணுகாக்கா அப்படின்னு நம்ம விஜய்க்கு வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இவங்களை வந்துட்டு கூடவே வச்சு பார்த்துக்கலான்னு நான் நினச்சது நம்ம மல்லியோட முட்டாள்தனங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு போகிற போக்கள் பார்த்தா இந்த ரேணுகாவை கூட்டுட்டு தனியாக போயிடுறேன் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி போல் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு எப்போயுமே யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்கள வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தாலியை தனியாக கடத்தி வச்சுட்டு வந்துட போகிறாங்களா அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா முடிவு எடுத்தால் மட்டும்தாங்க திரும்ப நம்ம விஜய் கூட நம்ம மல்லி வாழ முடியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு மல்லி இந்த விஜய் என்ன சொன்னாலும் சைலண்ட்டாக கேட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வெண்பாவோட வாழ்க்கை முக்கியம், விஜய் சார் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு இறங்கி போகிற மனுஷங்க நம்ம மல்லிக்கு. ஒரு பக்கம் நம்ம மனோகரனுக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு டவுட் அடங்கலை. ஏன்னா விஜய் வந்துட்டு உண்மையிலே இது ரேணுகா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரேணுகாவோட கையில் வந்துட்டு தழும்பு இருக்குது, அதை இப்போ வரைக்குமே நம்ம வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, வந்திருக்குது ரேணுகாவா இல்லையா அப்படின்னு நம்ம மனோகரனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது விஜய் மாப்பிள்ளை தம்பி வந்துட்டு இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு. ஏன்னா இப்போ வந்த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இப்போ முன்னாள் பொண்டாட்டி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மல்லி வந்துட்டு கலத்தி விடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் யாருக்கும் பாரமாக இருக்கிறதில்ல, ஏன்னா இந்த ரேணுகா உயிரோடு இருக்கா அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த கதிரேசனுக்கும் நிசாவுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திரும்ப கேஸ் கொடுத்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு யாரோடைய கண்ணுக்கும் தெரியாமல் போயிடுறோம், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லியோட நிலைமை நினச்சா ரொம்பவே மோசமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியும் சேர்த்து கூட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லியிருந்தாவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கலாங்க. ஆனால் நம்ம மல்லியை வந்துட்டு இப்படி இங்கே விட்டுட்டு போகிறதுல தாங்க ஒரு முடிவாக இருக்காங்க. ஒரு வேளை உண்மையிலே நம்ம மல்லியை இப்போ பிடிக்காம முன்னாள் மனைவி இந்த ரேணுகாவை தான் பிடிச்சிருக்கு, ரேணுகா கூட தான் நம்ம விஜய் வாழணும்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியமா நம்ம மல்லியும் விஜய் ஒன்று சேர்க்க போகிறாங்க. ஏன்னா கூட இருக்கிறது இது ரேவதியே கிடையாது. அப்படி ரேவதியாக இருந்தாலும் 3 பேரும் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கணும். நம்ம மல்லியை வந்துட்டு கண்டிப்பாக பிரித்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.